நாம் எல்லாருமே ஈஸ்வரனுடைய வம்சத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஈஸ்வரனுடைய படைப்புன்னா என்ன, அந்த படைப்புக்குள்ளே நம்மளுடைய வாழ்க்கையினுடைய வரலாறு எப்படிலாம் அமைஞ்சிருக்கு, ஸோ அவருக்கு நமக்கு உண்டான கான்டாக்ட் வந்து எப்போ விடுபடுது, எப்போ மறுபடியும் இணையுது, இது எல்லாமே வந்து இந்த ஆடியோ மூலமாகவோ வீடியோ மூலமாகவோ நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னாலே ஏதோ உங்களுக்குள்ள ஒரு புண்ணியத்தினுடைய அக்கௌண்ட் வந்து வேலை செய்யுதுன்னு தான் அர்த்தம். அந்த புண்ணியத்தினுடைய அக்கௌண்ட் வேலை செஞ்சால் மட்டும்தான் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் காது கொடுத்து நீங்கள் கேட்க ஆரம்பிப்பீங்க. ஸோ நம்ம எல்லாருமே பார்த்தோம்னாக்க குடும்பம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையில் வந்து சூழ்ந்து வந்து இந்த உலகத்தில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கோம். இப்போ அந்த குடும்பங்கிற வாழ்க்கையில் நம்ம சூழ்ந்தாலுமே தியாகங்கிற பந்தத்துக்குள்ளே நம்ம நுழைஞ்சிருக்கிறோமா, இல்லை அன்பு கலந்த அந்த வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா, இல்லை எதிர்ப்புகள் சம்மந்தப்பட்ட பந்தத்தோடு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா, இல்லை நிர்வாகம் சம்மந்தப்பட்ட பந்தத்தில் சிக்கி தவிச்சு முழி பிதுங்கி நிற்கிறோமா, இல்லை தெய்வீகமான சம்மந்தப்பட்ட பந்தம் அடிக்கடி நம்மளை டச் பண்ணுதா, இல்லை அசுர பந்தம் தான் நம்மளுடைய வாழ்க்கையாகவே அமைஞ்சிருக்கா. இதில் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏதோ ஒரு சர்க்கியூட்டில் ஏதோ ஒரு சர்க்கிளில் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து வாழ்ந்து தான் ஆகணும். அப்போது இந்த பந்தமான வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை, ஏன் இந்த பந்தமான வாழ்க்கை உருவாகுது, இந்த பந்தமான வாழ்க்கையை வந்து நீங்கள் எப்படியெல்லாம் மாற்றிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அதுக்கு ஒரு கைடர் வந்து உங்களுக்கு வந்து வேணும். அந்த கைடர் தான் அந்த பரமேஸ்வரன் சொல்லக்கூடிய ஈஸ்வரன். அப்போது அவருக்கு வந்து உடல் கிடையாது. அப்போ உடலே இல்லாத ஒரு ஆன்மா, உடலே இல்லாத ஒரு நிழல் எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ண முடியும், எப்படி தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்னாக்க இது எல்லாமே பார்த்தோம்னாக்க இனி வரக்கூடிய காலகட்டத்தில் சூப்பராக நம்ம வந்து பார்க்க போகிறோம். அவரை நம்மளால் வந்து காண்டாக்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ண முடியும். எப்படி? அதிர்வுகள் மூலமாக நீங்கள் சிந்திக்கக்கூடிய சிந்தனைகள் அவருக்கு டச் ஆகுது. அப்போ அவர் சிந்திக்கக்கூடிய சிந்தனை அதிர்வுகள் மூலமாக உங்களுக்கு ரியலைசேஷன் பண்ணுறதுக்கு கூட நமக்கு பாடியில் இப்போ கெப்பாசிட்டி இல்லை, ஆன்மாவில் கெப்பாசிட்டி இல்லை. அப்போது அந்த ஆன்மாவினுடைய பவர் வந்து நிறையும் போது என்ன ஆகுனாக்கா அவர் சிந்திக்கக்கூடிய சிந்தனை உங்களுக்குள்ள அழகாக சூப்பராக வந்து டச் ஆகும். ஸோ ஈஸ்வரனை பற்றி நம்ம சொல்லணுன்னாக்க ஒரு யுகத்தையே மாற்றக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குன்னா அவருக்கு மட்டும்தான் இருக்குது. வேறு யாருக்குமே யுகத்தை மாற்றக்கூடிய கெப்பாசிட்டி கிடையாது. பக்தியிலேருந்து உங்களுக்கு முக்தியும் அவரால் கொடுக்க முடியும், இருள் சூழ்ந்த வாழ்க்கையிலேருந்து முக்தியும் அவரால் கொடுக்க முடியும். இது தனி மனிதன் சம்மந்தப்பட்ட யாராலுமே இந்த ஒரு விஷயத்தை வந்து சாத்தியப்படுத்த முடியாது. ஸோ சாத்தியமே இல்லாத விஷயத்தை யாரால் சாத்தியப்படுத்த முடியுமோ அவருக்கு தான் நம்ம எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு சொல்லி புகழ் பாடுறோம். மேற்கொண்டு இன்னும் அவரை பற்றி நம்ம நிறையா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க தான் போகிறோம். ஸோ நாம் இந்த உலகத்தை வந்து எப்படி பார்க்குறோம், எப்படி சிந்திக்கிறோம், அதனுடைய பலனை நாம் தான் அனுபவிக்க முடியுமே தவிர அந்த பலன் நிழல் போல் கண்டிப்பாக நம்மளை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து வேறு யாருமே வந்து அனுபவிக்க முடியாது. இப்போ நீங்கள் ஒரு மனிதனை பார்க்குறீங்க, அவங்கள டிஸ்டர்பன்ஸ் பண்ணி காயப்படுத்தி வேதனைப்படுத்தி அந்த பாடியை கூட நீங்கள் விட்டு வெளியேற்றலாம். ஒரு ஆளை வந்து ஒரு ஆன்மா வந்து பாடியை விட்டு கூட நீங்கள் வெளியேற்றிடலாம். ஸோ உங்களால் வந்து அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பாடியை மட்டும்தான் அவங்களால வந்து விரட்ட முடிஞ்சதை தவிர அந்த பாடிக்குள்ளே ஆன்மான்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஆன்மா வந்து நிழல். அந்த நிழலை வந்து உங்களால் எதனாலையும் வச்சு வெட்டவும் முடியாது, அடிக்கவும் முடியாது, எரிக்கவும் முடியாது. அந்த நிழல் அப்படியே தான் இருக்கும். அந்த நிழல் என்ன பண்ணுன்னா மறுபடியும் வேறு ஒரு பாடி எடுக்கும், வேறு ஒரு பாடி எடுத்து மறுபடியும் உங்கள் பந்தம் அப்படிங்கிற வாழ்க்கைக்குள்ளே சுற்றி உங்களுக்கு வந்து என்ன பண்ணணுமோ, நீங்கள் எதை சேர்த்து வச்சுருக்கிறீங்களோ அதை மறுபடியும் உங்களுக்கு ரீப்ளே பண்ணும். இப்படி தான் சர்க்கியூட் வந்து அழகாக வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. மேற்கொண்டு நம்ம ஈஸ்வரனை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். வீடியோ லென்த்தாக போயிடுச்சு. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.